இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து இசை சொந்தங்களுக்கும் மீண்டும் முறை வருக வருகான வரவேற்கின்றோம். இங்கே வந்து நம்ம எதுக்காக கூடியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறைந்த இசைக்கலைஞர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ரவி மேனன் அவர்களின் சார்பாக ஒரு சின்ன விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருவாளர் குழந்தைவேல் அண்ணா அவர்களை வருக இருக்கின்றோம். மற்றும் அருமையண்ணன் ராஜாமணி அண்ணா அவர்களை வருக அழைக்கின்றோம். மற்றும் இந்த சிறப்பு விருதினை பெற வருகை புரிந்திருக்கும் அசோக்குமார் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மற்றும் கீபோர்டு பிளேயர் விபுலானந்தன் அவர்களையும் வருக என வரவேற்று, மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து இசை சொந்தங்களையும் வருக என வரவேற்று இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். முதலாவதாக அருமை அண்ணன் திரு ராஜாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ணா வாங்க. இருங்க. அடுத்து குழந்தைவேல் அண்ணார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து அசோக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து விபுலானந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே வந்து நமக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதாவது பசுமையான நினைவுகள், அதை பகிர்ந்துக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இங்கே நிறைய இசை சொந்தங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம். அதை வந்து இங்கே வந்து பகிர்ந்துக்கலாம். பிறகு இந்த விழாவை நடத்துகிறோம். முதலாவதாக அருமையை நண்பர் எழுத்தாளர் திரு ஜான் சுந்தர் அவர்களை இரு வார்த்தைகள், அதாவது ராமச்சந்திர ஏட்டாவும் ரவி மேனனை பற்றி ஒரு நினைவுகள். நம்மளோடு எத்தனையோ வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கூட நம்ம பயணிச்சுக்கிறோம். இல்லை ஷெட்யூலே கிடையாது இங்கே என்ன. சரி, ஓகே சார். அருமை அண்ணர் நூறுது அவர்களை அழைக்கிறோம். இல்லை ஆனால் நீங்கள் வாங்க. ஓகே வாங்க. விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி. என்னோடய குருநாதரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம், நிறைய இருக்குது விஷயம். என்ன, நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணது இருந்தாலும் அவர் இசையை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அது எல்லாருக்குமே தெரியும். என்னை வந்து ஒரு சிஷியனாக அறிமுகப்படுத்தினதை விட அவர் ஒரு மகனாக தான் என்னை நிறைய இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்கார். பெரிய பெரிய இசை நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது என் மகன்டான்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் இசை அந்த மாதிரி. அப்புறம் ரவி மேனன் அவர் கூடயும் கொஞ்ச காலம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதிகமாக நான் வந்து பயணித்தது வந்து குருநாதர் கூட தான். அப்புறம் என்னை விட அதிகமாக அனுபவம் உள்ள அண்ணன் சைஃபுதீன் மற்ற நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து, எனக்கு இந்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நமது ராமச்சந்திரன் அவர்களை பற்றியும் ரவி மேனனை பற்றியும், இப்போ இங்கே இருக்கிறதில் மூத்த பாடகர்னு பார்த்தா அண்ணன் குழந்தைவேல் அண்ணா தான். அவர்களை இரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அதற்கு முன்னதாக திரு ஜான் சுந்தர் அவர்களை ஒரு பாட்டு, சும்மா ஜஸ்ட் பரவாயில்ல வாங்க. திரு ராஜா பாரதி அவர்களை வருக என வரவேற்கின்றோம். பிரபு அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். ஓகே. இப்போ விருது வாங்கல நிகழ்வு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் காலம் குறைவாக உள்ளது. அதனால் திரு குழந்தைவேலன் அவர்களை இரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடெல்லாம் பேச்சு பழக்கம் இருந்தாலும் பேரன்புக்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரிய இசைக்கலைஞர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய லெஜண்ட் அவர்களை 1979 அன்று சந்தித்தேன். ஒரு ரயில்வே காலனியில் ஒரு மியூசிக் காம்படிஷன் வந்தது. அவர் வாசித்து எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாரு. அப்போ கூப்பிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் சந்திக்க முடியாமல் பின்னால் 83, 84 வந்து ஒரு நண்பர் கோசம் வரும்போது அவர் என்னை அறிமுகப்படுத்தி அவர் தான் இசைக்குழுவில் முதல்ல என்னை சேர்த்தார்.
அதனால் அவரை எப்போவுமே மரியாதையாக குருன்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் ரவிமேனன் சார்ட்ட பல நிகழ்ச்சியில் பாடியிருக்கேன். அப்புறம் இது மாதிரி பல அனுபவங்கள் கிடைச்சாலும் நான் ரயில்வேயில் வந்து ஊழியனாக இருந்ததுனால முழுமையாக இசைக்கு நான் என்னை அர்ப்பணிக்க முடியல. ஆனால் ஒரு நல்ல ரசிகனாக இன்று வரை வாழ்ந்திருக்கிறேன். அவர் சமீபத்தில் இசையமைச்ச ராமச்சந்திரன் சார் இசையமைச்சல் ஒரு தனிப்பாடல் பக்தி பாடலில் கூட பாடினேன். நம்ம முத்துக்குமார் அவர்கள் இசையில். அது மாதிரி ஒரு நீண்ட நெடும் பயணம் 40 ஆண்டு காலமாக பழகியவர் இன்னும் பல காலம் இருந்திருக்கலாம். அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை, திறமை இருந்த அளவுக்கு. அதனால் அவர் பரிணிக்க முடியாமல் போனாலும் அவருடைய புகழ் என்றும் நம்முடைய கோவை இசைக்கலைஞர்கள் மத்தியிலே என்றும் ஆணித்தரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த ராஜசேகர் மற்றும் இந்த நிர்வாக குழு அவர்களுக்கு எனது பணிவார்ந்த அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக திரு ராஜமணி அண்ணா அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அளிக்கிறோம். ஹலோ, உட்காந்தே பேசுங்க, நான் தரேன், மைக் தரேன். காலஸ் கொடு. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. திரு ராஜபாரதி அண்ணா அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. இல்லை, ஏன்னா இங்கே இருக்க அத்தனை பேர் ராமச்சந்திர ஏட்டா ரவிமேனனை தாண்டி யாரும் வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் அவரை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ அதனால் அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள். நான் ஒன்றும் அவரை பற்றி பேசுறதுக்கு இல்லை. சார் சொன்ன மாதிரி தான், எனக்கும் அவர் ஒரு குருநாதர், வழிகாட்டி. கடைசியாக கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருடங்கள் அவரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணும். ராமச்சந்திரேட்டாங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போக முடியாத ஒரு மனிதர். ஜான் அவரை பக்கமாக அனுபவித்தவர் இல்லையா? அந்த வகையில் அவரோட பெயரில் ஒரு அவார்டு வழங்கணும். அப்புறம் கேரளாவிலேருந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அசோகேட்டாலாம் வந்து அப்பா சாதாரணம் இல்லை. அதேமாதிரி தான் நம்ம நண்பர் விபுலானந்தன், இன்னைக்கு ட்ரெண்டு அப்டேட்டில் இருக்கவர். டெய்லி அவங்களுக்கு வேலை, குடும்பத்துக்கு வேலையே கட்டு போடுறதான். 500 தேவை 2000 தனித்தனியாக போடுறது. வருமானம் கொட்டு. மாதம் 31 நாள் 38 கச்சேரி பண்ணுறோம். இதில் என்ன ஒரு சிறப்புனா, இப்போ என்னென்னா மொத்த குடும்பம் நம்மக்கிட்ட, அப்பன், பெரிய பையன், சின்ன பையன் எல்லாமே. அப்பா நம்மளுக்கு கீபோர்டு வசிக்கிறாரு, பையன் நம்ம கச்சேரி அவர் தான் சவுண்ட் இன்ஜினியர் சான், சின்னவர் ட்ரம்மர். எல்லாம் பெரியவரோட ஆசீர்வாதம். ஆக சந்தோஷம், ஹாப்பி. அண்ணா இல்லாத ஒரு குறை. அப்பா அதை சொன்னார், ஆம்பட்டெல்லாம் ஒரு பெரிய கடல். அதனால் ஒன்றும் அதிகமாக இது பண்ண முடியல. எனிவே அவருக்கோசரம் அப்படி ஒரு கொடுக்கணும். ராசேரேட்டாவில் வாலிபராக பார்த்தது, என்னை ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பாட வச்சவர் தான். அஃப்கோர்ஸ் நம்ம சுரேஷ் வாய்ப்பு கொடுத்தாலும் என் முதல் சவுண்ட் இன்ஜினியர் அவர் தான். பாடின போட்டு நானே மறந்துட்டேன், பார்த்து கூட சொல்கிறார் லிரிக்ஸோட. அதெல்லாம் சந்தோஷம். எங்கள் ஜீனியஸ் கோயம்புத்தூருக்கு ரெஜென்ட்ஸ் அவங்கள வந்து அதை இங்கே பெருமைப்படுத்திருக்கீங்க. கேரளா கலைஞர்களுக்கும் நம்ம கோவை தமிழக கலைஞர்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
அடுத்தபடியாக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வில் முதலாவதாக வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற விருது வந்து யாருக்குன்னா, நான் அப்போ இருந்து கூப்பிட்ருக்கேன் ஜான் எதுக்கு உங்களை கூப்பிட்ற அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து நிறைய பேர் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பையன் மாதிரி பழகிருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், ராமேட்டாவும் ஜான் இருந்தால் சிரித்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருப்பாங்க, அதனால் சொல்கிறேன். இல்லை, பெரியவங்க முன்னாடி நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மற்றவங்களுக்கு பொழுது போகிறதுக்கு அல்லது அவங்க பொழுதை அழகாக ஆக்கிறதுக்கு அதை வேலையாக செய்கிற கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படி கலைஞர்களாக கூடியிருக்கிற இடத்துல பேசுகிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சிரமமானது. அதில் நமக்கு முன்னோடிகள் இருக்காங்க. அப்புறம் விழா கமிட்டி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இடையில திடீர்னு நம்ம புகுந்து ஒன்று செய்கிறதுங்கிறது வந்து அதிக பிரசங்கத்தை நம்ம போயிடக்கூடாது. அதுக்காக நான் தயங்கினேன். இந்த ராமேட்டன் ரவியேட்டன் 2 பேரும் கோயம்புத்தூரோட மெல்லிசை கலைஞர்கள் வாழ்வு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான பங்கை வகித்தவங்க 2 பேருமே. அதில் நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். நான் என் அளவில் நான் பார்த்ததை சிலதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரவியேட்டாவோட எனக்கு பெரிய நெருக்கம் இல்லை. எப்போவாவது கச்சேரிக்கு ஃப்ரீலான்ஸாக போகும்போது மட்டும், நான் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செஞ்சுட்டு பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு சாயந்தரங்களில் பாட போகிறது, இந்த மாதிரி ஆளாக தான் இருந்தேன். முழு நேரம் பாடகனாக இல்லை. அப்படி போகிறதுனால ஒரு டீம் போகிறதுக்கே மஞ்சக்காமலை வந்துடும். அதனால் அந்த மாதிரி எனக்கு மற்ற எல்லா டீமில் இருக்கிற எல்லா கலைஞர்களையும் தெரியாது. கொஞ்சம் பேர் எனக்கு பழக்கம், பார்த்தவங்க சந்தித்தவங்க. இந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நான் ராமேட்டனோட சேர்ந்து ஒரு 5-6 வருஷம் பக்கம் ஒன்றா சேர்ந்து இருந்தோம். அது நீலாம்பரி ஆர்கெஸ்ட்ராவுக்கு அவர் கெஸ்ட்டாக வாசிக்க வந்தார். வந்து அந்த நிகழ்ச்சியில் பாடுறதை பார்த்துட்டு அன்னைக்கு அடுத்த நாள் அவருடைய ரெக்கார்டிங் கூட்டிகிட்டு போனார். முத ஸ்டுடியோவுக்கு அவர் தான் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் பாட வச்சார். ராமேட்டனோட சேர்ந்து வழங்குறதுனா, இப்போது இசைக்கலைஞர்களுக்குன்னு ஒரு சில குவாலிட்டி இருக்கும் இல்லையா. ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம சாதாரணமாக போகாமல் விட்டுருவோம், கமிட் ஆனோம்னா போகாமல் விட்டுருவோம். அதை நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியுமே இருக்காது. ஒரு நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம், வராமல் விட்டுருக்கோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியே இருக்காது. அடுத்த நாள் சகஜமாக சிரிப்பாங்க, ஹலோ சொல்லுவாங்க, கை கொடுத்துக்குவாங்க, திரும்ப அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. ஆனால் ராமேட்டனோட கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு வாக்குன்னா அது வாக்காக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ப்ளேபேக் சிங்கருக்கு இவர் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ளேபேக் சிங்கர் ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் தரங்கினி சாவி, இதை நீ வச்சுக்கிற, நீ தான் பார்த்துக்கிற அப்படின்னு. இல்லை எலைட்டு கச்சேரி இருக்குது அப்படின்னு கிளம்பி வர்றது இருக்குல்ல, அது ராமேட்டன். அப்புறம் எங்களை மாதிரி 3வது தலைமுறை ஆட்கள் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருப்போம் இல்லையா. ஒரு கச்சேரிக்கான முன்னேற்பாடுகளில் ரொம்ப அசட்டையாக இருந்து அப்படி செயல்படுற ஆட்களாக இருப்போம். அவர் எந்த மாதிரி தலைமுறையிலேருந்து வந்தவர், அவரை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு கச்சேரி சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்குற கச்சேரிக்கு அதிகாலை 5 மணிக்கு வந்து ஆனந்தராக ரூம் திறந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்ருப்பார். எடுத்துகிட்டு 7 மணிக்கு எங்கடா இருக்க, வந்து பாட்டு பாரு, சாயந்தரம் பாடணும் அப்படிம்பார். அதுக்கப்புறம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி சாயந்தரம் கச்சேரி போடுவோம். அதில் ஒரு 4 தரம் பாட வச்சுருவார். நம்ம ரொம்ப சரளமாக பாடலாம் சாயந்தரம். அப்படி ஒரு பேசுகிற. அப்புறம் இசைக்கலைஞர்கள்னால் ஒரு மாதிரி ஒரு 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 ஒரு
ஒரு ஆளை பார்த்து ஒரு மாதிரி நடித்து அப்படி பேசுவோம், நல்லா இருக்கீங்களா, ஓ சரி 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 இப்படியெல்லாம் பேசுவோம் இல்லையா? இது இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறது இருக்குல்ல, என்னை மாதிரி ஒரு சாதாரண ஆள்கிட்டையும் அப்படி தான், ப்ளேபேக் சிங்கர் பிபி ஸ்ரீனிவாஸ்கிட்டையும் அப்படி தான், வாணி ஜெயராம் வந்தாலும் அப்படி தான். ஒரே சவுண்டு, ஜெயராம் அப்படிம்பார். அந்த அந்த லாஜோடைய அந்த அந்த தலைமை அதிரும், அப்படியே கூப்பிடுவார். இப்படி தான் பேசுவார், மண்டபத்துலேயும் அப்படி தான் பேசுவார். நான் கூட கிண்டலாக சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறது இங்கேருந்து ஃபோன் பேசுகிறது அந்த அந்த யாருக்கு பேசுகிறீங்களோ அவங்களுக்கு கேட்டுரும், நீங்கள் எதுக்கு ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன். அந்த ராமேட்டனோட தைரியம் எதுக்காக சொன்னேன்னா, ஒரு நிகழ்ச்சியில் டிஎம்எஸ் பாடுறாரு, சுசீலாமா பாடுறாங்க, பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுறார். பிபி ஸ்ரீனிவாஸுக்கு குரல் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரிகர்சலில் பாடும்போதே ஸ்கேல் ரொம்ப கம்மியாக வச்சு ரொம்ப கீழே பாடுறாரு. அது நல்லா இல்லை, டெம்போ ஸ்லோவாகிடுச்சு. ரொம்ப ஸ்லோ டெம்போவில் குறைச்சி பாடுறாரு. பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதோட ஒரிஜினல் டெம்போ இல்லை, ஒரிஜினல் ஸ்கேல் இல்லை, ரசிக்கும்படியாக இல்லை. அப்போ எல்லாருமே தயங்குறாங்க. மரியாதையின் பொருட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் இல்லையா, அவர்கிட்ட யார் என்ன சொல்ல முடியும்? ஆனால் ராமேட் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். பார்த்துட்டே இருந்தவர் ரிகர்சல்லாம் முடிஞ்சு ஸ்டேஜுக்கு போகும்போது, அண்ணா ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாரு. பிபி ஸ்ரீனிவாஸ், சொல்லுங்கள் ராமச்சந்திரன் கேட்குறாரு. பிவி ஸ்ரீனிவாஸ்கிட்ட ராமச்சந்திரன் சொல்கிறாரு, உங்கள் பாட்டு மாதிரி பாடுறதுக்கு இங்கே யாருமே இல்லை, உங்கள் பாட்டை பாடி தான் இங்கே எல்லாருமே பிழைக்கிறானுங்க. அவருடைய ஸ்லாங் இதுதான், எல்லாருமே உங்கள் பாட்டு பாடி தான் பிழைக்கிறானுங்க. உங்கள் பாட்டு பாடுற, நீங்கள் பாடின மாதிரி பாடுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான பாட்டை நீங்களே பாடி கெடுத்துட வேண்டாண்ணா. அப்படியே ராமச்சந்திரா, நானும் அதுதான் நினச்சேன். ஆனால் நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் நிகழ்ச்சிக்கு. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கண்ணா, நீங்கள் அந்த தகவல் சொல்லுங்கள், டிஎம்எஸ் பாடினார், சுசீலாமா பாடினாங்கன்னு தகவல் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ண, நீங்கள் தான் பிபிஎஸ்ன்னு தெரியும், உங்களுக்கு வயசாகிடுச்சின்னு தெரியும், ஆடியன்ஸ் எதுக்கும் கோச்சிக்க மாட்டாங்க, நீங்கள் பேசுங்க இப்படி சொல்கிறாரு. அவரும் ஒத்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணார். இப்படி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதே மாதிரி சில ஆர்டிஸ்ட் மனசை திறந்து பேசுகிற இடம் அது ராமேட்டனாக இருக்கும். கலைச்செல்வனோட பவர் என்ன, அவருடைய டெலிவரி என்ன, அவருடைய விஷயம் கலை அப்படின்னால என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உதாரணமெல்லாம் ராமேட்டன்கிட்ட கேட்கணும். அதாவது மெல்லிசை கலைஞர்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அது சில பேர் தான் கிரகிச்சு வச்சுப்பாங்க. அது ராமேட்டன்ட்டு உட்காந்து கேட்கணும். அது எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணுங்கிறது வரைக்கும் தெரியும். அவர் கீபோர்ட் பிளேயர் மட்டுமல்ல, ஒரு இசைக்கலைஞர் மட்டுமல்ல, அவருக்குள்ளே வந்து ஒரு நகைச்சுவையாளன், பிரமாதமான நகைச்சுவையாளன். அடித்தா அந்த அந்த ஜோக்கு வந்து நீங்கள் வாழ்க்கைக்கு மறக்க முடியாத ஜோக்காக இருக்கும். ஒரு பாடகியுடைய அப்பா, நான் இதை வந்து சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, நான் வெறும் நகைச்சுவை உணர்வுக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம கவுண்டமணி ஒரு இடத்துல வச்சுருக்கோம், வடிவேலு ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஒரு பாடகியோட அப்பா ரொம்ப ஒல்லியாக அப்படி கலைஞ்ச மாதிரி இருப்பார். உருவமாகவே ஒரு உருவம் இப்படி இருக்கணும்னு நினச்சோம்னா அது கலைஞ்ச மாதிரி இருப்பார். இவர் ராமேட்ட காதை பிடிச்சி இழுப்பார். நம்மளை நமக்கு சிரிப்பு தாங்காமல் அப்படி விலகி போனோம்னால காதை பிடிச்சி இழுத்து கிட்ட தோளில் சேர்த்துக்கிட்டு, ஒரு சின்ன குழந்தைகிட்ட பென்சிலை கொடுத்து மனிதனை வரை அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கான் பாரு அப்படின்பாரு. ஒரு சின்ன குழந்தைகிட்ட மனிதனை வரைனா எப்படி வரையுமோ அந்த மாதிரி இருக்கிறான். அந்த பார்த்து அந்த ஆளை பார்த்து சிரிப்பே தாங்க முடியாது நமக்கு. சிரிப்பு, அதாவது ஹியூமரோட. ஃபோன் பண்ணி மியூசிக் தொழிலெலாம் விடுங்க, ஃபோன் பண்ணி டே சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு வாடா சிரிக்கலாம் அப்படிம்பாரு. சில கம்பெனிகள் தான் விரும்புவார். அவரை ஒரு 4 வருஷம் தொடர்ந்தாப்பில் மாலை போட்டால் குடிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாலை போட வச்சு கொடுமைப்படுத்தினது நான் தான். அதுக்கப்புறம் அவங்க அலுவலகமே வந்து ஆஃபீஸ் மாதிரி இருந்தது. சேச்சியோடு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஜோக் இருக்குது. இந்த ஹியூமர் சென்ஸ் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறேன்னா ஹியூமர் சென்ஸு சொன்னேன் இல்லையா. இந்த 500 ரூபாய்க்கு ஃபோன் வந்தது இல்லையா, ரிலையன்ஸ் ஃபோனு, அது வந்த புதுசு. அந்த ஃபோனை வச்சுருப்பார், வந்த புதுசில் அப்படியே காட்டிடுவார், எல்லாத்தையும் நம்பர் சொல்லுவார், பேசுவார், அதை பயங்கரமாக வச்சுக்குவார். கொஞ்ச நாள் கழித்து அதை கண்டுக்க மாட்டார். அதுவும் பீடி கட்டு செய்யுது, பீடி கட்டும் அதுவும் ஒன்றா கிடக்கும், பெருசாக அதை கண்டுக்கவே மாட்டார். ஒரு நாள் அது ரிங் ஆகுது,
வீட்டில் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, திரும்பி படுத்திருக்காரு. சேச்சி அதை எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. சேச்சி அட்டன் பண்ணும்போது உள்ளேருந்து யாரோ ஒரு பொண்ணு பேசுது. பொண்ணு பேசும்போது சேச்சி வந்து இவர் எந்திரிச்சு போகிறாருன்னு எந்திரிச்சு வெளியே வந்து மெதுவாக சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த மாதம் பில்லு கட்டலாமா, கட்டிடுவாருமா, அடுத்த மாதம் கட்டிடுவாருமா, கச்சேரி இல்லைம்மா, கச்சேரி வந்தாலும் கட்டிடுவாருமா அப்படின்னு பொறுமையாக சொல்லிட்டே இருக்கார். ராமேட்டை எந்திரிச்சு அப்படி பின்னாடி வந்து இப்படி வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே அப்படி நிற்கிறாரு. அப்படின்னு கட்டிடுவார் அப்படின்னு சொல்லி திரும்பி ஃபோனை கொடுத்து நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னா இவர் கட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, நீங்கள் மரியாதை இல்லாமல் கட் பண்ணுறீங்க அப்படின்னு. அது ரெக்கார்டட் வாய்ஸு, பில்லு கட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க, அதுக்கு பொறுமையாக நீ பதில் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேச்சிக்கிட்ட அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை இப்படி சொல்லுவார். இந்த மாதிரி பிபி ஸ்ரீனிவாஸ்க்கு ஒன்று, மனோக்கு ஒன்று. இந்த கலைச்செல்வனை பற்றி சொன்னேன் இல்லையா, கலைச்செல்வன் பாடுற விதத்தை பார்த்து, ரிஹர்சலில் பாடுற விதத்தை பாரு, மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல் ஹாலுக்குள்ளே கலை பாடுறதை பார்த்து மனோ இவர்கிட்ட மனசு திறந்து சொன்னது, அண்ணா எனக்கு ஒரு ஹெட் வெயிட் இருந்ததுண்ணா, எஸ்பிபி மலேசியா அதுக்கப்புறம் மனோ அப்படின்னு போடுவாங்க, நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தா தான் நிறைய பேர் இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க அப்படின்னு தோணுதுண்ணா. என் மண்டகரவமெல்லாம் நொறுங்கி போச்சுண்ணா இப்படின்னு மனசு திறந்து மனம் சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ராமேட்டனோட காதாக இருக்கும். இந்த மாதிரி ராமேட்டனை பற்றி சொன்னால் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், நேரம் கெடும். நிகழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறதுக்கும் விரும்பலை. நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய நினைவுகளை பகிர்ந்த ஜான் சுந்தர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அபி ஏதாவது பேசுகிறீங்களா? ஏன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அசோக்குமார் கொடுத்ததில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபஸ்ட்டு மல்லிச்சேரியில் வாசிக்க வந்தப்போ நாங்கள்லாம் கீழே நின்று கேட்டிருந்த ஒரு காலம். அவர் வந்து இசைப்பணியை அவரோட மாத்திரம் முடிச்சுக்காம அவர் பையனுக்கு கற்றுக் கொடுத்து, அவர் இப்போ ஒரு ட்ரினிட்டியில் பெரிய பொறுப்பில் இருக்கார். அது இல்லாமல் நிறைய இசைக்கலைஞர்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இசைப்பணியை செஞ்சிட்ருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அதை வாழ்நாள் சாதனை விருது அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு இருக்கார். அபுட்டு வந்து ஓரிரு வார்த்தைகள் சுருக்கமாக முடிச்சுக்கலாம். எனக்கும் அவர் குரு தான். எப்படின்னா ராஜா அண்ணாக்கு தெரியும், பிரபு அண்ணாக்கெல்லாம் தெரியும். எப்படின்னா நான் 18 வயசு, ஒரு 16 வருஷம் பின்னாடி போனோம் இல்லை, கரெக்டாண்ணா சொல்கிறது? ஒரு 18 வருஷம் முன்னாடி ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட்டாக வந்தேன் மல்லிசேரி ஆர்கெஸ்ட்ரா. அப்பா வாசிப்பார், நான் பேஸ் கிட்டாரிஸ்ட்டாக வந்தேன். அவர் ரிதம் கிட்டாரிஸ்டாக கொஞ்சம் ரிதம் ப்ரோ அப்படியெல்லாம் வந்துட்டுமா திடீர்னு ஒரு கீபோர்ட் பிளேயர் தேவைப்பட்டுச்சு. கரூரில் தேவைப்பட்டுச்சு. கீபோர்ட் பிளேயர் இல்லை. அப்போ இவ்வளோ நல்லா பிஸி, எல்லாருமே பிஸி. அன்றைக்கி ஒரு முகூர்த்த டேட், பயங்கரமான ஒரு முகூர்த்த டேட். ஸோ அந்த டேட்டில் ராஜா என்ன சொன்னார், நீ கீபோர்டு வாசி. அப்போ ஓகே. அப்புறம் ராமேந்திரன் சொன்னார், உனக்கு என்ன? அப்போ திடீர்னு ஒரு பேப்பரில் எடுத்து வெஸ்டர்ன் நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃபாஸ்ட்டாக கூட இன்பமே பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு எனக்கு அவ்வளோ தெரியாது, பிகாஸ் ரொம்ப எனக்கு புது பாட்டு தான் தெரியும். அப்போல்லாம் சொல்ல அந்த இச்சி அந்த மாதிரி பாட்டில் அந்த அப்போ ஃபுல் அடிப்பாட்டாக இருக்கிற ஜென்ரேஷன் அது டைமில். ஸோ அந்த மாதிரி அடிப்பாட தெரியும், பழைய பாட்டு எதுவுமே தெரியாது. உடனே ஒரு பேப்பர் எடுத்து அந்த 5 லைன்ஸ் எடுத்து டடகான்னு எழுதி 5 நிமிஷத்தில் என்னை வாசிக்க வச்சார். அப்புறம் உங்களுக்கு எல்லா ரிகர்ஸ்லையும் அவர் எழுதி கொடுத்த நோட்ஸ் தான். அந்த ஸ்டாஃப் நோட்டேஷன் நாலேஜை அப்போ கிரேட் 4 or 5 தான் பண்ணியிருந்தேன் மியூசிக்கில். ஸோ அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக அது இப்போவும் நான் எல்லா மீட்டிங்கும் எல்லா லெக்சர்ஸில் ஷோலேயும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் as a big team is there, always a string. இப்போ ஸ்ட்ரிங் என்செம்பிள்னு இருக்கும். நான் பர்க்லி ஐ பிளேட் லாங் பிஃபோர் இந்த யூகே. ஸோ அந்த பர்க்லிலெல்லாம் போனால் நீங்கள் ஸ்ட்ரிங் என்செம்பிள் பார்க்க அதிசயமாக இருக்கும். ஸோ இதை ஒரு 90 80 இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவர் தான். இந்த ஸ்ட்ரிங் என்செம்பிள் வயலினோட ஈச் ஃப்ரெட்ஸும் அது எழுதுகிற ஒரே ஒரு ஆளுனா ராமச்சந்திரன் தான், ஐ திங்க் ரைட் கடனா. ஸோ அந்த என்செம்பிளில் வெரி குட் ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரே ஒரு ஆள்னா ராமச்சந்திரன் தான். அதே மாதிரி இவர் சொல்கிற மாதிரி காமெடியான விஷயங்கள் நிறைய இருக்குது சார் சொல்கிற மாதிரி. ஏன்னா பக்கத்தில் நான் சின்ன பையனாக இருப்பேன், அங்கே பாரு அது பாரு கண்டிப்பாக அந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி டீ கப்பிலேருந்து என்ன கரெக்டாக
என்னை எதுவுமே பழக்கமே வரக்கூடாதுன்னு என்னை அப்படியே பிடிச்சி கரெக்டாக கைப்பிடிச்சு கரெக்டாக கூட்டிகிட்டு போகிற ஒரே ஆள். ஏன்னா எனக்கு கம்பெனிக்கு அவர் தரது. 18 வயசில் பக்கத்தில் உட்காருவார், இல்லை சீட்டில் பக்கத்தில் உட்காந்து. அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் வந்த டைமில் அவர் என்ன நீ வேண்டாம், இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டே வேண்டாம், நீ நல்ல ஒரு ஃபீல்டு நீ படிச்சிருக்க, நீ கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துரு சொல்லிவிட்டு என்னை 18 வருஷம் முன்னாடியே நல்லா கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறது ரொம்ப ஹாப்பினஸ் டுவோர்ட்ஸ் திஸ். Now I am a lecturer and a SWEC consultant for Trinity London, UK. Thank you very much. Thank you. நன்றி அபி அவர்களே. தொடர்ந்து இங்கே நிறைய இசைக்கலைஞர்களை எப்படி பாட வச்சுருக்காரு, வாசிக்க வச்சுருக்காரு ராமச்சந்திரன். அதே மாதிரி ரவி அட்டா வந்து இங்கே நிறைய இசைக்கலைஞர்களை அவரோட ரெக்கார்டிங்கில் பாட வச்சுருக்காரு. அந்த ஒரு தனித்துவம் வந்து ரவிமேனன் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மாயா டிஜிட்டல் இருக்கும்போது ராஜசேகர் அப்போ அவங்களோட கன்சோலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் அனலாக் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஒன்று வருது. அப்போ யார் பார்த்தா கௌதம் சார் வந்து சாஃப்ட்வேரில் உள்ளே வர்றாரு. சாஃப்ட்வேரில் கௌதம் சார், ஏன்னா அவர் கௌதம் சார் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அச்சா என்னடா இப்படி இருக்குது, எக்கோ வருது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து வால்வ் ஆம்பில் திருப்பி பாடிக்கிட்டு இருந்த ஒரு காலம். டிஜிட்டலைஸாக மாறுது. மாறி முடித்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படி இளையராஜா சார்ட்டிருந்து ரகுமான் ஒரு சேஞ்சஸ் ஆச்சோ அந்த மாதிரி ரவி அட்டா வர்றாரு. ரவி அட்டாட்ட போய் இங்கே பாடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு நியாண்டு 2 நியாண்டு அந்த ரேஞ்சில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் முழுக்க அப்படியே மாற்றி வர்றாரு, அப்படியே டோட்டலாக மாறுது. சவுண்ட் கார்டுங்கிறாரு, ப்ராசஸ்ங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. வாய்ஸ் நம்ம வாய்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர். யாரோ சொன்னாங்க இப்போ திறமை இருக்குது அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நபர் தான் ரவி அட்டாவும். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு டீச் பண்ணுவார். ஆனால் என்னென்னா அப்படியே குடத்துக்குள்ளே இருந்த விளக்கம் மாதிரி அவர் அப்படியே இருந்துட்டார். இப்போ ராமச்சந்திராட்ட எப்படின்னா ஜான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். சின்ன பையன்ட்டு எப்படி பழகுறாரோ அதே மாதிரி தான் ப்ளேபேக் சிங்கர்னு சொன்னார்ல. ஆனால் ரவி ஆட்டா அப்படி இல்லை, தனக்குன்னு ஒரு மார்க்கும் ஒரு வளையத்தையும் வச்சு அதுக்குள்ளேயே நிறுத்திட்டார். ஸோ அவரை பற்றி நினைவுகள் வந்து எனக்கு நிறைய இருக்குது, நிறைய பேசலாம், டைம் இல்லை. இப்போ நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதான் அது கடைசியில் சொல்லி அடுத்த நிகழ்வாக முதலாவதாக திரு அசோக்குமார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை திருவாளர் குழந்தைவேல் அவர்கள் வழங்குவார். இதை வழங்க எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ராஜசேகர் மற்றும் குழுவுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு சிறப்பாக வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜசேகர் அவர்கள், மாயா டிஜிட்டல் சுந்தரராஜன் அவர்கள் மற்றும் சென்னை சவுண்ட் இன்ஜினியர் தினேஷ் அவர்கள், அப்புறம் சங்கீத் மஹால் கொச்சி இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு மிக அருமையான நன்றியை தெரிவிக்கிறோம். திரு அசோக்குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. அடுத்தபடியாக திரு விபுலானந்தன் அவர்களுக்கு, அதாவது வாங்க திரு ராஜசேகர் அவர்கள் பொன்னாடை பொறுத்தார். வாங்க 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 வாங்க. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பாட்டு இருக்கும். ராஜாபாரி சொன்ன மாதிரி படம் கூட தியேட்டருக்கு லேட்டாக தான் வரும், ஆனால் பாட்டு விழான்ட்டு இருக்கும். அந்த ஒரு இதை கௌரவப்படுத்தும் வகையிலே ஒரு சிறந்த பரிசினை வழங்குகிறோம். குழந்தைவேலன் அவர்கள். அதுபோல் நம்ம விபுலானந்தன் அவர்களும் மிக சிறந்த இசைக்கலைஞர், உங்களுக்கு தெரியும். அவரோட இசை நிகழ்ச்சியில் எனக்கு அதிகமாக வாய்ப்பளிச்சிருக்காரு.
என்ன ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, ராமச்சந்திரன் சார் அவரும் விபலானந்தரும் ஒரு கலைஞரை ஒரு இசை நிகழ்ச்சி கொடுக்கும்போது அவங்க நல்லா பெர்ஃபார்மெண்ட்டாக ஸ்டேஜ்லேயே பாராட்டுவார். அப்படியே கையடிச்சு அது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தவர்களில் நானும் ஒருவன். என் கையால் அவருக்கு இதை அளிப்பதற்கு மிகவும் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து அன்பளிப்பாக விபுலன் அக்காவுக்கு அண்ணன் வழங்குவார். அடுத்தபடியாக நம்மளது சிறப்பு விருந்தினர் குழந்தை வேலை அண்ணா அவர்களுக்கு சைஃப்சுதீன் அண்ணா அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்வார். அடுத்து ரவி மேனனை பற்றியும் திருவாளர் ராமச்சந்திரன் அவர்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் அசோக்குமார் அவர்கள் பேசுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ யாருக்கு பேச தெரியாது. എല്ലാവർക്കും നന്ദി. ഞാനും രാമേന്ദ്രൻ സാറും ഒരു ഫ്രണ്ട് ഒരു குரு அவர் தான் எனக்கு ஒரு குரு. நான் சென்னையில் இருக்கும்போது தான் இங்கே வந்தது. 81 தான் பார்க்குது. அவருக்கு தெரியும், அவர் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். அந்த டைமில் பார்த்துருக்கு. அதில் ஜோலி அப்ராம், ஜெயச்சந்திரன், வாணிஜ்யராம் இவரெல்லாம் வரும். நான் சென்னையிலேருந்து வரும். இவர் இந்த ஆர்கெஸ்ட்ரா சுப ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். அப்போ தான் பழக்கப்பட்டது. நல்லா அப்போவே பண்ணுவோம். நம்மளை என்ன சொன்னாலும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கோர்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். மலேசியாவில் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும். நல்ல ஒரு மாஸ்டர், நல்ல ட்ரெயினர். நம்ம நல்லா எங்கேயோ படிச்சிருக்கோம், എന്നാலும் அவர் நல்லா டீச் பண்ணி நம்மளை நல்லா உருவாக்கி இந்த மாதிரி ஒரு கண்டக்டரை நான் பார்த்ததே இல்லை. சென்னையில் 7 வருஷம் இருந்தது. சென்னை ரெக்கார்டிங்கில் வாசித்தது 77 84 வரைக்கும் வாசிச்சிருக்கு. ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. எல்லா மியூசிஷியன்ஸில் கூட வாசிக்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. மலையாளம் ஃபீல்டு அது ஒரு பயங்கர பாக்கியம். ராமேந்திரன் அடுத்து நிறைய இங்கே வந்தப்புறம் தான் என் லைஃப்பில் ராமேந்திரன் தான் ஒரு சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி வாழுதுണ്ടെങ്കിൽ ராமேந்திரன் காரணம் தான். அவ்வளோ சங்கடப்பட்ட ஒரு லைஃப்பில் வந்து ராமேந்திரன் கை பிடிச்சி கொண்டு வந்து இப்போ எங்கேயும் போகக்கூடாதா இங்கே இருக்குது சொல்லிட்டு நம்மளை அவருக்கு தெரியும், ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப 80 நான் தான் ஃபஸ்ட்டாக கோயம்புத்தூருக்கு மல்லிசேரிக்கு இன்வைட் பண்ணி நான் மல்லிசேரியிலேருந்து அவரை வீட்டு போய் அவர் ஒய்ஃபுக்கிட்டே மல்லிசேரியில் வரணும்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நான். அது இப்போ தான் அவர் சொல்லுது, அதான் சொன்னேன். அதனால் ராஜா பாரதி கொஞ்சம் ஜூனியர். அதுக்கு முன்னே 84 யாராவே 90 வந்திருக்கும். 90 வந்திருக்கும் மல்லிசேரிக்கு. 96 கண்டா. அப்போ நான் சொல்லுது 84. அப்போ ராஜா பாரதி எடுத்தாச்சு. ராஜா பாரதியும் ஒரு 10 வருஷம் இருக்குல்ல மல்லிசேரி. ராமேந்திரன் கூட 10 வருஷம் இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. அப்போது இப்போ இருக்குது மல்லிசேரி நடத்திட்டு இருக்குது. நேற்று மல்லிசேரி கச்சேரி இருக்குது. அந்த பேர் இப்போது அவர் காப்பாற்றிட்டு இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் நம்மளை வாசிச்சிருக்கு. நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் கேட்கணும், அந்த சுசீலா வீடியோஸ். அது கேட்டால் இப்படியெல்லாம் வாசிக்க முடியுமான்னு நீங்கள் அதிசயப்படும். சுசீலா ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்த ஞாபகம் ரிஹர்சல் பண்ணுது. சுசீலா சவுந்தரராஜன் மதுரையில் 10 வயலின் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ரிஹர்சல் பண்ணும்போது ராமேந்திரன் நீங்கள் வாசித்தா போதும், நான் பாட வேண்டாம்னு சொன்னேன். அவர் பியூட்டிஃபுல்லாக வாசிக்கும். அப்புறம் ஓரோ லைனும் இவர் பார்த்த ஞாபகம்னு சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அவர் ஃபுல் சாங்கு அவரே வாசி எத்தனை வாட்டின்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட்டு. அது ஈவினிங் ப்ரோக்ராம், அதனால் ரெஸ்ட்டு. அதே சவுந்தரராஜன் முதல்ல சொன்னேன், இல்லை நான் வரமாட்டேன், நான் சென்னையில் ஆர்கெஸ்ட்ராக்கு தான் போகும்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிடிச்சது. சுசீலை வந்து நீங்கள் பாருங்கள், இஷ்டம் இருந்தால் இந்த ஒரு கச்சேரிக்கு பாடிட்டு போங்க. வந்து பார்த்து அந்த கச்சேரி முடித்த அப்புறம் இனி மல்லிசேரியே போகுதுன்னு சொல்லிட்டு 10, 15, 20 கச்சேரி பண்ணியிருக்கோம் டிஎம்எஸ். அதே போல்
மலேசியா வாசுதேவன் கூட ஒரு 1 year 2 year ஃபுல் ஃபுல் சாதாரண நம்மளை வண்டியிலே வருவார் அவர். ஒரு ப்ரோக்ராம் போகும் மலேசியா வாசம் பாடிட்டு போயிடும். அப்போல்லாம் நீங்கள் இருந்தோம் இல்லை, அந்த 96 இருக்கும். சரி, நான் சொல்கிறது அதுதான். அவ்வளோ நல்ல ஒரு மரியாதையில் ஒரு மியூசிஷியன். പക്ഷേ கோபக்காரன் தான், ரொம்ப கோபக்காரன். நம்ம தப்பு வாசித்தா ஸ்டேஜிலே சொல்லிவிடும் என்ன வாசிக்கிறேன்னு, ஸ்டேஜில். அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. அது தப்பாக எடுக்க மாட்டேன் யாரும். அப்போ கீழே வந்துட்டு நான் சும்மா சொன்னதுடான்னு சொல்லிவிட்டு அடுத்த கச்சேரிக்கு டியூன் பண்ணுது. அந்த காலத்தில் டியூனர் மிஷின் இல்லை, டியூனர் ஆர்கிட்ட டியூனர் மிஷின் இருக்குல்ல. அப்போ கொஞ்சம் பேசிக் கிட்டார் கொஞ்சம் டியூன் அவுட் ஆகிடும், ஸ்ட்ரிங்ஸு அவரே ஓடி வரும் ஸ்டேஜில், எல்லோரையும் டியூன் பண்ணிவிடும் அவரே. கம்பியெல்லாம் லூஸ் பண்ணியிருக்கு சொல்லி அந்த காலத்தில். இப்போ பின்ன டியூனர் கண்டுபிடிச்சாச்சு, யாரும் போக வேண்டாம், பக்கத்துலேயே போக வேண்டாம். இப்போ கார்ட்ஸ் தெரியாது. இப்போ ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்ப கஷ்டம், கார்ட்ஸுன்னு போயிட்டு தெரியாது. கீபோர்டு பிளேயர் வாசிக்கும், அவன் பார்க்க மாட்டேன் பேஸ் கிட்டார் என்ன வாசிக்குது, லீடு என்ன வாசிக்குது, யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டேன், இப்படியும் பார்க்க மாட்டேன். கரெக்டு, அவன் வாசிட்டு போயிடும். பழைய காலத்து அப்படி இல்லை, இவர் பார்க்கும் ஏன் பையன் வாசியிருக்கா, நீ தப்பு தான் வாசிதான் அப்போ சொல்லிவிடும். அதே மாதிரில கரெக்டா, அது அவருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவன் இப்பொழுது ஜென்ரேஷன் சொல்லக்கூடாது, அந்த அவ்வளோ தெரியாது. காரணம் எப்படி அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணதுன்னு இப்போ ஆளுக்கு அதிகம் தெரியாது. இப்போது எப்படி போகுது இப்போ இந்த ஆர்கெஸ்ட்ரா மலேசியரி நல்லா இருக்கா இப்போது? இல்லை மல்லிசேரி சரி பழைய இங்கே ரெண்டும் தெரியும். மல்லிசேரி அந்த காலம் இந்த காலம் தெரியும். அந்த காலம் எப்படி இருந்தது? அவ்வளோ மல்லிசேரி 84 டு ரொம்ப வருஷம் எனக்கு வாசிக்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. மல்லிசேரி 50வது வருஷம். மல்லிசேரி நம்ம சொந்த ஊருக்காரு. மல்லிசேரிയുടെ രാജേട്ടനും വത്സേട്ടനെ കൂപ്പിട്ട് தான் ഞാൻ கோயம்புத்தூர் வர்றதுக்கு காரணம். அதுக்கு முன்னே தான் ஜோலி அப்ராமிൻ്റെ கூட எல்லாம் இங்கே வந்திருக்கு ஆர்கெஸ்ட்ரா. ராமேந்திரேட்டൻ്റെ ஆர்கெஸ்ட்ராவில் எல்லா ஜோபாயின்னு ஒரு பெரிய பிளேயர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. ரொம்ப திசூர்கார் ஃபுல்லாக இருக்கும். ஜான்சன்லாம் வாசிருக்கு எந்த ஆர்கெஸ்ட்ராவில், எலைட் ஆர்கெஸ்ட்ரா ஜான்சன்லாம் வாசிருக்கு, ஹவுஸ் ஆஃப் பிச்சன். அதனால் அவர் நல்ல ஒரு அதுவாகட்டும். இதை குழந்தைவிலும் பாடியிருக்கு, நம்மளெல்லாம் ஒட்டுக்கா ரொம்ப நாள் பாடியிருக்கு. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு வாங்குறது பாக்கியம் கிடைச்சது. எங்கே ராஜசேகரன், எங்கே ராஜசேகரன் வாங்க, இங்கே வாங்க, வேங்க சீக்கிரம் வாங்க. ராஜசேகரன் പറഞ്ഞ ஆள் தான் 91 இவர் எங்கே வாங்க. 91 ஒரு ரவின்னு പറഞ്ഞ ஒரு ஆள் இருக்குது. ரவியோட மகன் வந்திருக்கு, வாங்க. இந்த ரவி மகன் இவர் 2 பேரும் சேர்ந்து தான். இவர் அப்பா கிருபா ஸ்டுடியோ ஆத்மாலயா கிருபா இல்லை, இவர் இப்போ நடத்திட்டு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் இவர் தான். கலாபவன் எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு ரெக்கார்டிஸ்ட்டு. இவர் ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணது இங்கே வரும் ஆத்மாலயா. அப்போ தான் நான் பேஸ் கிட்டார் வாசிக்கும், லீடு இதெல்லாம் வாசிக்கும்போது ரவி மேனோன்ற ரெக்கார்டிங் நிறைய பண்ணியிருக்கு. அந்த ஞாபகத்தில் ராமேந்திரன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்குல்ல, ராமேந்திரன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கு. അതുപോലെ തൃശ്ശൂർ ഒരു സ്റ്റുഡിയോയിൽ ചേതന സ്റ്റുഡിയോയിൽ രാമേന്ദ്രൻ്റെ ഒരു ആൽബം പണിയിരുന്നത്. ചേതന സ്റ്റുഡിയോയിൽ രാമേന്ദ്രൻ ആൽബം 10 വയലിൻ വെച്ചിട്ട് അവരെ അതിശയപ്പെട്ട് വെച്ചു. அந்த காலத்தில் சேதனா, அந்த காலத்தில் 90ல் சேதனா இப்படிலாம் கம்போசர் இருக்கான்னு கேட்க அவர். அந்த அப்பா அச்சன் இல்லை, ஃபாதர், அங்கே ஃபாதர் இருக்கும். கிறிஸ்டியன் டிவோஷனல் இல்லை, இவர் கலைசெல்வனும் வேறு குட்டி இருக்குது இங்கே, அவள் பேர் மறந்துட்டேன். ஃப்ரான்சிஸ்ன்னு പറഞ്ഞ ஒராள் இருக்குது. அதனால் அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள் தான் நம்ம ராமேந்திரன். இவர் ஃபேமஸான ஒரு ரெக்கார்டிஸ்ட் தான். இவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் என்ன ஃபோன் பண்ணி கோட்டை இவர் கொச்சின்னு மழை, கொச்சியில் மழை, அந்த மழை நஞ்சிட்டே வந்திருக்கு, பயங்கரமான மழை. அதனால்
நீங்கள் சொல்லுங்கள். ஜானுக்கு தனியாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜானு அவருக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஏன்னா உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவம் ராமேட்டம் பண்ணியிருக்காரு. சாதாரணமாக என்னதுங்களா, அன்றைக்கி மல்லிச்சேரி, ஏன்னா மல்லிச்சேரி தயவுசெய்து நினைக்க மாட்டேன், உண்மையே சொல்கிறேன். மல்லிச்சேரி ராமாயணம் திறந்தார். மல்லிச்சேரி டீம் எங்கே வெயிட் பண்ணுது? சுடுகாட்டுக்கு வெளியே. சுடுகாட்டுக்கு வெளியே மல்லிச்சேரி டீம். சுடுகாட்டுக்குள்ளே யார் இருக்கா? ராமேட்டன் அப்பா. அப்பாவுக்கு இப்படி தீ வச்சுட்டு அப்படி ஏறி வண்டியில் கச்சேரிக்கு எவனாச்சும் போயிருப்பான். இன்னும் யோசிச்சு பாருங்க. சார் இருந்திருக்காரு பாருங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா கச்சேரி பண்ண முடியாது. யார் கெஸ்ட்டு? சுசீலாம்மா. சுசீலாமா சார் பூரா விருது எடுத்து வச்சிருக்காரு. ராமேட்டன் மனசு இல்லைன்னா கச்சேரி செய்ய முடியாது. 25-30 ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க வேனுக்குள்ள. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு அந்த மேனேஜர் அப்போ யார் இருந்தாலும் தெரியல. யோசிச்சு பாருங்க. இளவடி வாயா வாயா நானா சாவு வச்சுட்டு போயிடும். யாரா செய்வாங்களா? முதல்ல யாரும் கூப்பிடுவாங்களா? கூப்பிடும் அந்த நிலைமை வரையில கச்சேரி பண்ண முடியும். கேன்சல். ஆனால் ஐயோ தேங்க்யூ, ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் விதமாக எடுத்து சொன்னாப்லையா ஜானு, அதோட பெரிய விஷயம் யாருங்க செய்வோம் அந்த மாதிரி. அதான் மியூசிக். சரி, எல்லாரும் நல்லா சூப்பரா வரட்டும். அதில் பெரிய தமாசு நிறைய அடுத்த வருஷம் சொன்னால் எனக்கே இவ்வளோ அனுபவம் இருக்குன்னா இவரெல்லாம் எத்தனை பேசுவாங்க அவரை பற்றி. ஆமாம் சார், சுஷிலாம மிரட்டி அப்போ 500 ஜிபே வாங்கணும்னா இருக்கு. சாதாரண அளவில் அவரு எனக்கு வந்துச்சு. அப்போ சுஷிலா அப்போ அனுப்புறே இல்லையா? கிரேட். அடுத்தபடியாக விபுலானந்தன் ஓரிரு வார்த்தைகள். பரவாயில்ல, சும்மா வாங்க. விடுறதா இல்லை. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண ராஜசேகர் அண்ணாவுக்கு நன்றி. ராமேட்டம் கூட ரவியேட்டம் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ராமேட்டம் கூட தான் ஜாஸ்தி வாச்சிருக்கேன் நான். கச்சேரி ரெக்கார்டிங்ஸு நிறையா. ராஜசேகரேட்டா ராமேட்டம் கூட நம்ம பண்ண ஞாபகம் இருக்கா? எர்ணாகுளம் ப்ரோக்ராம் எல்லாமே இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். அதனால் இந்த விருது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வரை தந்த அனைத்து இசை சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விழாவின் இறுதின்னு சொல்ல மாட்டான், தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். முடிஞ்சு எல்லாம் வந்தவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துறை வழங்க நூதின் அவர்களை இருக்கின்றோம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இங்கே வராத நண்பர்களும் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதன் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக சீஃப் கெஸ்ட்டு அண்ணன் குலதெய்வல் அவர்களுக்கு நன்றி. சென்னை ஸ்ரீகுமார், சங்கீத் மஹால் மியூசிக்கல் கொச்சி அவருக்கு நன்றி. மாயா டிஜிட்டல் சவுந்தர் அவர்களுக்கும் மற்றும் மல்லிச்சேரி ராமஜா பாரதி அண்ணன் அவர்களுக்கும், அசோக் குமார் அண்ணன் விபுலானந்தன் அவர்களுக்கும், ரவி மேனன் ஃபேமிலி, ராமச்சந்திரன் அச்சா ஃபேமிலி, மேலும் இந்த அரங்கத்தை கொடுத்து எங்களுக்கு உதவிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும் நன்றி. இதில் விடுபட்டு போயிருந்த நண்பர்கள் அனைவரும் மன்னிக்க வேண்டும். ஒரு சிலவர் கவிக்குயில் அவர்களுக்கும் நன்றி. மீடியா அவர்கள் கவிக்குயில் மீடியா பப்ளிஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. சைபுதீன் அவர்களுக்கும் நன்றி. அனைவரும் விடுபட்டிருந்தாலும் மன்னிக்கவும். தினேஷ் சவுண்ட் இன்ஜினியர் சென்னையில், அவரை பற்றி குருநாதர் ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், குருநாதர் எப்படி ஒரு நல்ல மனிதர்னு சொல்கிறாலுமோ
அதே அளவுக்கு சவுண்ட் இன்ஜினியர் தினேஷும் அப்படி தான் ஒரு நல்ல மனிதர். இந்த எல்லாம் வல்ல இப்போ கேரளாவில் வந்து இந்த நிகழ்ச்சி நமக்கு இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காருன்னா ராஜசேகர் அண்ணன் தான். அவருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை வந்து மீட் பண்ண சொன்னால் இவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்போ நான் அவர் இது இவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ண மாட்டேன் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மைண்ட் இல்லை. ஏன்னா அவர் இருந்த காலத்தில், என்னோடய குருநாதர் இருந்த காலத்தில் நிறைய பேர் அவரால் பயன் பெற்றவங்கள்லாம் அவர் இறப்புக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்கல. அது எனக்கு தெரியும், நான் கண்ணார நிறைய பார்த்து அவங்களும் சங்கடப்பட்டுக்கிறேன். 30,000 ரூபா ஒரு கச்சேரிக்கு வாங்கிட்டு 150 ரூபா அந்த நொட்டேஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அழுகுவான். அவர் அதுக்கும் கூட தயங்காமல், தெரியும் 30,000 ரூபா கச்சேரிக்கு வாங்குறான்னு, இந்த 150 ரூபா நொட்டேஷன் கொடுக்கறதுக்கு அங்கே வந்து 100 ரூபா கொடுப்பான், 50 ரூபா தர்றேன்னுவான். அதையெல்லாம் பெருந்தன்மையாக அனுப்புனவர் தான் நம்ம குருநாதர். இன்றைக்கி அப்படிலாம் யாரும் இல்லை. இன்றைக்கி நொட்டேஷனுக்கெல்லாம் என்ன ரேட்டுங்கிறது தெரியும். அப்போ இவர் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லும்போது கூட நான் என்னடா இவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற கலைஞர்கள் யாருமே சிரத்தை எடுத்து பண்ணுறதில்லை, இவர் கேரளாலேருந்து வந்து பண்ணுறது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே இருந்தது. அப்புறம் திருப்பி எனக்கு கான்டாக்ட்லேயே இருப்பார். இது விருது கொடுக்குறதையும் இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். இது நாளாக இது கொஞ்சம் கொஞ்சமாக தொய் வரும்போது இந்த அரங்கம் இன்னும் நம்ம பெருசாக இதை விட பப்ளிஷ் பண்ணி பெரிய மீடியாலெல்லாம் கொடுத்து நல்ல விதமாக பண்ணணும்னு தான் நினச்சோம். பட் பண்ண முடியல. மேற்கொண்டு வருகின்ற காலங்களில் சிறப்பாக செய்யணும். எல்லா இசைக்கலைஞரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு அனைவருமே சேர்ந்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து இன்னும் மீடியாலெல்லாம் நம்ம கொடுத்து இது மாதிரி எல்லாமே அனைவருமே வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும். ஏன்னா இப்போ எந்த கருத்துக்கள்லாம் இருந்தாலும் மறந்துடுங்க. அவர் குழந்த மாதிரி. ஏன்னா அவர் கூட இருந்து நான் பயணிச்சனால சொல்கிறேன். அவர்கிட்ட வந்து பழைய அது இதுன்றில் எதுவுமே சொல்லாமல் அவர் ஒரு மனிதனை நினச்சி எல்லோருமே சிறப்பித்து தரணும். நான் இங்கே நிறைய பேர்த்துக்கு அழைப்பு கொடுத்தவங்கலாம் வரல. அது கூட எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வந்திருந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். காஞ்சனாமாவை பற்றி சொல்லணும்னு சொன்னேன், எனக்கு மறந்துருச்சு. அம்மா வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக ஒரு இக்கட்டானதில் இருக்கிறாங்க. அம்மாவுக்காக நீங்கள் வந்து எல்லாம், நான் என்ன சொல்கிறதுன்னா பப்ளிக்கில் நம்ம சொல்கிறதா இல்லை வேண்டாம் அப்படிங்கிற, அம்மாவும் ரொம்பவும் கஷ்ட நிலை சூழ்நிலையில் இருக்கார். ஏன்னா குருநாதர் வந்து சம்பாதிக்கிற காலத்தில் காசாக பார்க்கல. என்னை ஒரு கச்சேரி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கச்சேரியில் இருக்கிறவங்க எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டு கவரில் போட்டு தர்றாங்க. பட் நான் அதை வாங்க மறுக்கிறேன். அவர் வறுமையில் தான் இருக்கிறாரு. அந்த காசை எனக்கு தர்றாரு, நான் வேண்டாங்கிறேன். வேண்டாம்ண்ணா, எனக்கு எது கிடையாதுன்னு சொல்லி தூக்கி வீசுறாரு காசை. அவர் வறுமையில் இருக்கார், அவர் கஷ்டம் இருக்கிறாரு. அப்போது அவருக்கு அந்த காசு வேணும்னு நினைக்கல. அவர் எனக்கு தூக்கி வீசுறாரு கவரை, என்கிட்ட எடுத்துகிட்டு போடா, இது உன்னோட காசு, எனக்கு தேவையில்லைன்னு. அப்போ அப்படி வாழ்ந்தவர்னால தான் இன்றைக்கி வந்து அவர் ஒரு பிளாட்ஃபார்மாக பொருளாதாரத்தில் நிற்க முடியாமல் போச்சு. அவர் நினச்சிருந்தா இதோட ஆஹா ஓஹோன்னு வளர்ந்துருக்கலாம். ஆனால் அவரெல்லாம் அது காசுப்படாத மனுஷன். கிளாஸ்லேயே அப்படி தான். நாங்கள் கிளாஸில் வந்து அவர் ரொம்ப இந்த நீட் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் அவர் கிளாஸில் ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. என்னையெல்லாம் எக்ஸாம் வச்சு தான் நான்லாம் எலிஜிபிளானேன். அவர் வச்ச எலிஜாம்லாம் எக்ஸாமில் நான் பாஸு. நிறைய பேர் பாஸ் ஆகாமல் தோற்றவங்களாம் இருக்காங்க, போய் வெளியே போனவங்களாம் இருக்காங்க. அப்போ அதில் அவருக்கு வேணும், அந்த கிளாஸ் நடத்தினா காசு வேணும். அவருக்கு சிரமம் தான், வறுமை தான். பட் இருந்தாலும் அவர் அதை நினைக்க மாட்டார். இவங்கிட்ட திறமை இருக்கா, இருந்தால் மட்டும்தான் நீ உள்ளவா, உன்கிட்ட இல்லைன்னா நீ போயிரு, ஆனால் உன்னால் 1000 வருதுன்னா எனக்கு தேவையில்லை. அப்படியெல்லாம் அவர் இருந்தனால தான் பொருளாதாரத்தை பற்றி அவர் பெருசாக சிந்திக்கலை எப்போவுமே. அதனால் அவரோட குடும்பம் வந்து ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. நம்ம கலைஞர்களோ நண்பர்களெலாம் சேர்ந்து அதை கருத்தில் கொண்டு அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது மாதம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா நம்மளோட இருந்து பயணித்தவர். அவர் காசு பார்க்காத மனிதன். காசு பணங்கிறத அவர் நினைக்கவே இல்லை. நான் பல நேரங்களில் கிளாஸை விட்டு வெளியே வந்து போயிடலான்னு கூட நினச்சிருக்கிறேன். அவர் அன்பால் தான் கடைசி வரைக்கும் இருந்தேன். ஏன்னா அவர் சில டைமில் திட்டுவார், இவர் சொன்ன மாதிரி அடி கூட வாங்கியிருக்கேன் நான். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நொடியில் காலியாயிரும். சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி, என் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார். அவன் வந்து நேரமாக அனுப்பி விடுமான்னு சொல்லுவார். இதெல்லாம் பயணிக்கிறதுனால ரொம்ப ஆசை விரும்பி தான் நான் அவர் கூட இருந்தேன். அப்படி நானே இருக்கும்போது நீங்கள் சக கலைஞர்கள் பயணித்தவங்கள்லாம் உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் இருக்கும். அவர் போனாலும் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதை மனசில் வச்சு நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஏற்பாடு அவங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா அவருடைய பையனும் வந்து இப்போ நம்ம சக மாதிரி பேர்சன் கிடையாது. பேசுகிறது கூட வந்து ஒரு 60% 50% கூட பேச முடியாது அவனால். ஏன்னா என்ன பேசுகிறேன்னு சில டைம் அவனுக்கே தெரியாது.
யாராவது ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்க உதவி பண்ணுவோன்னு சொன்னால் அவங்களுக்கு பயன் இருக்க பையன் சம்பாரித்து கொடுப்பானே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பையன் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, பையன் இருக்கிறான் அவ்வளோதான். பட் ஆக்டிவிட்டீஸு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பையன்ட்டு அந்த ஹெல்த் இல்லை. போவான் வருவான், பேச்சு கூட வர்றதில்லை. அதனால் குடும்பத்தை நாங்கள் அந்த ஏழ்மையை கருத்தில் கொண்டு எல்லோரும் நீங்கள் பண்ணணும். அண்ணன் செய்வது நீங்கள் கொடுக்குறீங்கிறத எனக்கு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தெய்வம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல இது பண்ணட்டும், ஆரோக்கியமும் நிறைந்த ஆரோக்கியம் செல்வம் இன்னும் தரட்டும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என் நன்றி அனைவருக்கும் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வந்திருந்த அனைத்து இசை சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.